ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு வந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஜியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடாக ஜியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 31 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 4/1/2025 இன்னைக்கு தான் இதுக்கான ஜியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் 17/1/2025 அன்று விடுமுறை நாளாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவ்வாண்டு தமிழ்நாட்டில் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதனாலும் 15, 16, 18 மற்றும் 19 ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதனாலும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான 17/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வரப்பெற்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் 17/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்து விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 25/1/2025 அதாவது சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 14, 15, 16 ஸோ 16 அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா 18, 19 ஸோ இந்தமாரி லீவ் வருது. நடுவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி மட்டும் அன்றைக்கி மட்டும் ஹாலிடே இல்லாமல் ஸோ ஒர்க்கிங் டேவாக இருந்தது. ஸோ அந்த நாளும் அன்றைக்கி வந்து விடுமுறை விடணும் அப்படின்னு சொல்லி பல தரப்பில் இருந்து தமிழக அரசுக்கு வந்து கோரிக்கை வந்ததுனால ஸோ தமிழக அரசும் அந்த கோரிக்கையை ஏற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தொடர் விடுமுறையாக 6 நாட்களுக்கு வந்து தொடர் விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த 17ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25 அதுக்கப்புறமா வர ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி வந்து அது ஒர்க்கிங் டேவாக வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் பண்டிகை வந்து சந்தோஷமாக அவங்கவுங்க ஊருக்கு சென்று கொண்டாடணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட தமிழக அரசு வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.